அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிருதுவாக நடந்து கொள்ளக்கூடிய, மென்மையாக நடந்து கொள்ளக்கூடிய குணங்களிலேயும் குணத்திலேயும் நிறைய நலவுகளும் பரக்கத்துக்களும் இருப்பதை இறைத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உணர்த்தி காட்டி உள்ளார்கள். சில வீடுகளிலே நிறைய மனிதர்கள் எரிச்சலுடனேயே இருப்பார்கள். வீட்டுக்குள் நுழைவதிலே இருந்து வீட்டை விட்டு வெளியேறும் வரைக்கும் அவர்கள் எரிச்சலுடனேயே காணப்படுவார்கள். இன்னும் சில வீடுகளில் சண்டை சச்சரவு சத்தங்கள், ஏச்சு பேச்சு சத்தங்கள் என கேட்டுக்கொண்டே இருக்கும். இன்னும் சில மனிதர்கள் எப்போது பார்த்தாலும் முகத்தில் சிரிப்பு தன்மைகள் இல்லாதவர்களாக, கடுகடுத்தவர்களாக, அவர்களுடைய குணங்கள் பிற மனிதர்களை பார்த்தாலே எரிஞ்சு விழுவதிலேயும் கோபக்கார முகங்கள் கொண்டவர்களாகவுமே இருப்பார்கள். மென்மையாக நடந்து கொள்ளும் தன்மையை கடைபிடித்துக் அன்னவர்கள் சகிப்பு தன்மையுடனும் சிறிது கோபத்துடனும் இருப்பதை அவதானித்த இறைத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை பார்த்து கூறினார்கள், யா ஆயிஷா இர்ஃபுகி, ஆயிஷாவே நீங்கள் மிருதுவாக நடந்து கொள்ளுங்கள், மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சொன்னார்கள். இதா அராத பி அஹ்லி பைத்தின் கைரன், ஒரு குடும்பத்தாருக்கோ அல்லது ஒரு வீட்டாருக்கோ இறைவன் நலவை செய்ய, நன்மையை செய்ய நாடிவிட்டான் என்றால் இறைவன் முதலாவதாக என்ன செய்கிறான் தெரியுமா? அலைஹிமுர் ரிஃப்க, அந்த வீட்டாருக்கு, அந்த குடும்பத்தாருக்கு மிருதுவாக நடந்து கொள்ளக்கூடிய, மிருதுவாக பேசக்கூடிய, மென்மையாக நடந்து கொள்ளக்கூடிய, மென்மையாக பேசக்கூடிய குணத்தை இறைவன் அவர்களுக்குள்ளே நுழைய செய்கிறான் என்றார்கள். தன்மைகள், பிற மனிதர்களை பார்த்து எரிஞ்சி விழும் தன்மைகளை எல்லாம் எங்களுடைய உள்ளத்திலே இருந்து இறைவன் அகற்றி அவனுடைய நலவையும் நன்மையையும் எங்களுடைய உள்ளத்திலேயும் குடிகொள்ள செய்து எங்களுக்கும் இறைவன் மிருதுவான மென்மையான குணத்தை தருவானாக.